வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக. மாவட்டம் நீலகிரி. பேரூராட்சி சிறப்பு நிலை அதிகரட்டி உட்பட பெட்ரோல் 315072025 காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அரசு தலைமை கொண்டாட்டார். ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 11 ஊர் மக்கள் அரசு துறைகள் 13 சார்ந்த சேவைகள் 680 பொது மக்களின் மனுக்கள் பெறப்பட்டது. 2000 மேற்பட்டோர் மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் திரு பி கணேஷ் பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர், அதிகரட்டி பேரூராட்சி தலைவர் திருமதி பேபி, அதிகரட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் திருமதி எஸ் புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் சேவைகள் 1. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, தெருவோர வியாபாரிகள் அடையாள அட்டை, தகுதிகள், தேவைப்படும் ஆவணங்கள், அரையாண்டு ஈட்டப்படும் மொத்த வருவாய்க்கான ஆவணம், ஊழியரின் விவரங்கள், ஊதியத்தின் விவரம், நிறுவனம் இன், சொத்து வரி ரசீது, தொழில்வரி ரசீது, சொத்து ஆவணம், வாடகை ஒப்பந்தம், ஆதார் அட்டை, பான் கார்டு, நிறுவனம் எனில் பாஸ்போர்ட் புகைப்படம், சொத்து வரி ரசீது, ஆதார் அட்டை வைப்பு தொகை ரசீது, தண்ணீர் அளிக்கும் மனு, மருத்துவமனை சான்றிதழ், தாய் சேய்நல பாதுகாப்பு அட்டை, தாயின் ஆதார் அட்டை, மருத்துவர் சான்று, எரியூட்டு மைய சான்று, ஆதார் அட்டை, இறந்தவர் மணிதாரர், சொத்து உரிமை ஆவணம், வில்லங்கச் சான்று, ஆதார் அட்டை, நகல், கட்டிட ஒப்பந்த ஆவணம், அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கும், நட்சத்திரக்குறி, சொத்து வரி ரசீது, வைப்பு தொகை கட்டிய ரசீது, ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், சொத்துரிமை ஆவணத்தின் நகல், வில்லங்கச் சான்று நகல், சொத்து வரி ரசீதின் நகல், குருடப்பு அரையாண்டு வரை, விற்பனை பத்திரம், குத்தகை பத்திரம், வழக்கறிஞரால் அதிகாரம் பெற்ற பத்திரம், விண்ணப்பதாரரால் சுய சான்று அளிக்கப்பட வேண்டும். குல வரைபடம், FNB, நகர மதிப்பாய்வு சுருக்கப்படம், டவுன் சர்வீஸ், பட்டா, சிட்டா, நகர மதிப்பாய்வு, நில ஆவணங்கள், PSLR நகல், வில்லங்க சான்றிதழ், இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் எதுவும் இருந்தால் ஒற்றை சாளர முறையில் விண்ணப்பிக்கும் போது கோரப்படும் ஆவணங்கள், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வியாபாரம் செய்யும் இடத்தின் புகைப்படம், விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் புகைப்படம், நகர்ப்புறம் 11 துறைகள் 13 சேவைகள், உங்கள்வரின் முகவரி துறை, முகாமை பேரூராட்சிக்கு கோள் 10வது வார்டு உறுப்பினர் ராஜன், கிளை செயலாளர், 8வது வார்டு முருகேஷ், தப்பு உள்ளூர் ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார், கழக நிர்வாகிகள், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி நீலகிரி மாவட்டம், அதிகரட்டி பேரூராட்சி அலுவலர்கள், அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் 2000க்கும் மேற்பட்டோர் பொது மக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டி. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே ஓகே ஓகே. Gracias.
ಮುನ್ಸಿಪಲ್ ಅಡ್ಮಿಷನ್ ವಾಟ್ಸಪ್లో టౌన్ పంచాయతీ కొంచెం సైడ్ అదే இன்னொருத்தர் இன்னைக்கு போய் இப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க அவர் சார் எடுத்து ஓகே முன்னாடி நம்ம அரசு மாண்புமிகு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை விஜயமொழி நடைபெறுகின்றன. சீமை பார்ப்பத்தை சீமை சார்பாக பார்ப்பத்தை அவர்களுக்கு அவர்கள் சாதனைகள் இந்த வருடத்திலுள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அத்திற்கும் மதிப்பெண் அந்த பெரிய தொழில்களே என் வாழ்நாளே ஒரு ஆள் கூட உத்தம இருக்க தலைவர் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கிக்கிறத கூட ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கலாம். அதே இடத்துல இன்னொரு பொண்ணு மகளிர் வந்து இருந்து அவங்க வந்து மகளிர் மட்டுமே வாங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க கொடுக்கலாம். அவங்க வாங்கல பண்ணாங்க கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கும்போது ஓல்டேஜ் பென்ஷன் வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து அந்த நல்ல திட்டங்கள் கற்றுக்கொண்டு முதல்வர் இன்னைக்குமே உங்களை ஆதரவு கொடுத்து நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு பெற்றுள்ளோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு தேர்தலில் பிரச்சனைகள் நிச்சயமாக தரப்படும் தெரிவித்துள்ளேன். நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விழாவிற்கு அனைத்து அதிகாரத்தில் பேரூராட்சி 11 வார்டுகளுடைய பொதுமக்களை வருமானத்தை வரவேற்றுக் கொண்டு இந்த முகாமை சிறப்பித்து தந்த நமது மாண்புமிகு கவர்னர் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு முக்கிய விபதி சார்பாகவும் அதிகாரத்தை பேரூராட்சி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து அவரது மனுக்களை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்து 10 ஆண்டு காலம் மந்திரியாக இருந்து நான் பணியாற்றுகிறேன். நீங்கள் என்னை வாக்களித்து தேர்தல் அனுப்பினீர்கள். நானே இதுவரை
எல்லாமே இதுவரை வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அந்த ஆபீஸில் போய் உங்கள் தேவைகளை கேட்டுக்கிறீங்க. ஒரு நாள் போறீங்க, ஒரு நாள் போறீங்க, 2 நாள் 3 நாள் போறீங்க. அது ஒரு செலவாகும், வேலை கேடு, ஏன்னா உங்கள் வருமானம் கட்டுக்கணும்னு சொல்றேன். இத்தகைய முகாம்களை நடத்தி இந்த மாதம் முழுமையாக இந்த 200 கிட்டத்தட்ட 36 இடங்களை முகாம்களை வைத்து மனுக்களை பெற்று வருகிறார்கள். இன்றைக்கு முழுமையானது பின்னால் முழுமையாக உதவி அடுத்த மாதம் உதவி அடுத்த மாதம் கூடுதல் என்று உங்கள் முகாம் நடத்தி மக்களை தேடி முதல்வர் இந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் அவரால் நேரடியாக வர முடியாதுன்றதுனால தான் இன்னைக்கு வீடு வீடா நமது அதிகாரிகளை அனுப்பி உங்களுடைய மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் இப்போ நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஒரு சிறப்பான ஆட்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான ஆட்சியில் உங்கள் தேவைகளை இத்தகைய முகாம் நடக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு முகாம் இருக்குது. இங்க வந்து முட்டிநாடு, இந்த பிக்கோடு, குன்னூர் நகராட்சியில குன்னூர் ஜெயின் கல்யாணம் நடக்குது. அதே மாதிரி சமுதாய கூட்டத்தில் நடக்குது, கண்டிசால் பஞ்சாயத்தில் நடக்குது. அப்புறம் வந்து கோத்தூரில் அங்கே பெண்கள் வில்லேஜில் நடக்குது. இன்னொன்று கோத்தூரில் வந்து அந்த டவுன் பஞ்சாயத்துக்குள்ள நம்ம 6 இடத்துல இன்னைக்கு நடக்குது. நாங்கள் நடக்குது. இந்த 6 இடத்துக்கு முகாம் நடந்துருக்கு. இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கான சமுதாய சகோதரிகள் தங்கள் தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இந்த நல்லாட்சியில் ஒரு பலனை